ஹலோ காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம திருக்குறளை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார் அண்டு பழமொழி 400 இது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். ஏன் இது ரெண்டுன்னா, இது ரெண்டுத்தையுமே இரு 400 அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளை ஒரு மறைன்னு சொல்லுவாங்க. நாலடியாரையும் பழமொழி 400ஐயும் இரு 400 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இரு 400 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாலடியார். ஆசிரியர் சமண முனிவர்கள், ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர். இது ஒரு தொகை நூல். ஓகேங்களா? நிறைய முனிவர்கள் எழுதியதை அதை தொகுத்து ஒரு நாலடியாராக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? காலம் கிபி 250 சார்ந்தது. ஓகேங்களா? கிபி 250 சார்ந்தது. இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 400 பாடல்களை கொண்டுள்ளது. நாலடியார்ன்றது பேரே இதனால தான் 400 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா? இதன் சிறப்பு பெயர்கள் நாலடி 400, குட்டி திருக்குறள், வேளாண் வேதம். ஓகேங்களா? இந்த வேளாண் வேதம்ன்றது நிறைய கொஷின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். ஓகேங்களா? நாலடியாரை தொகுத்தவர், அதிகாரம் வகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார். ஓகேங்களா? உரை எழுதியவர்கள் பதுமனார், தருமர், 2 பேரும் உரை எழுதியிருக்காங்க. முப்பாலாக பகுத்தவர் தருமர். இதுலேயே எப்படி திருக்குறளில் 3 பால் இருக்கோ அதே போல் தான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு இருக்குது. மொத்தம் 40 அதிகாரங்கள். ஸோ அறத்துப்பாலில் 13 அதிகாரம், பொருட்பாலில் 24 அதிகாரம், காமத்துப்பாலில் 3 அதிகாரம். ஓகேங்களா? மொத்தம் 40 அதிகாரம், 12 இயல்கள். நாலடியாரை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் நாலடியார் ஆகும். தொகை நூல் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். இது மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு தொகை நூல். ஓகேங்களா? வேறு 17 கீழ்கணக்கு நூல்களில் மீது எதுவுமே தொகை நூல் கிடையாது. இதோட பாவகையும் வெண்பா தான். ஓகேங்களா? அதை திருக்குறளில் நம்ம என்ன பார்த்தோன்னா குறள் வெண்பா. ஓகேங்களா? அதோட பாவகை. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படுகிறது. பெருமுத்தையாரை பற்றி கூறும் நூல் நாலடியார். இந்த கொஷினும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். நாலடியார் பற்றி நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாக ரிப்பீட்டாக கேட்குற கொஷின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்க்குற எல்லாமே அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பழமொழி 400. ஓகேங்களா? இதுக்கூட ஆசிரியர் முன்றுரை அரையனார். இந்த நூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்களை பொறுத்த வரைக்கும் அந்த நூலும் ஆசிரியரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது சூஸ் த கரெக்ட் ஆன்சர்லையும் கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. பொறுத்துக அந்த மாதிரி ஒரு 4 நூல் கொடுத்துட்டு 4 ஆசிரியர் கொடுத்துட்டு யாருன்னு கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஆசிரியர் நேமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழமொழி 400 அது நாலடியாருக்கு சமண முனிவர்கள், அது ஒருத்தர் எழுதலை, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதை தொகுத்து ஒரு நூலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பழமொழி 400 முன்றுரை அரையனார்ன்றவர் எழுதியிருக்கார். ஓகேங்களா? இது சமண சமயத்தை சார்ந்தது. பாவகை வெண்பா. இந்நூலை பதிப்பித்தவர் செல்வசேகர முதலியார். 17 கீழ்கணக்கு நூல்களுள் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் இதுவே. அதிகமான வரலாற்று பற்றி கூறுற நூல் இதுதான். ஓகேங்களா? பழமொழி, முதுசொல், உலக வசனம் என்பதன் இதன் வேறு பெயர்கள். ஓகேங்களா? இந்நூல் 5 பிரிவுகள், 34 இயல்களை கொண்டுள்ளது. அதான் 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. பிரிவு 1, 2, 3, 4, 5. அது ஒவ்வொரு பிரிவுலையும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரிவு 1 கல்வி, ஒழுக்கம், புகழ், 2 சான்றோர் நட்பின் இயல்பு, 3 முயற்சி, பொருள், 4 அரசர், அமைச்சர், 5 இல்வாழ்க்கை, உறவினர், வீடு நெறி. ஓகேங்களா? இதில் எத்தனை இயல்கள் இருக்குன்றதை நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இது 2 மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா 3 மருந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஒரு ஹெட்டிங்ஸாக பார்ப்போம். எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு மறை திருக்குறள், இரு 400, நாலடியார், பழமொழி 400. இது ஒரு 1 மார்க்காகவும் கேட்பாங்க. 3 மருந்து எவை அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சரில். ஓகேங்களா? 2 கொடுத்துட்டு 1 விட்டுட்டு சூஸில் என்ன சொல்கிறது சாய்ஸ் கொடுத்து கேட்பாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? அதனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மருந்து திருக்கடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. 4 40 இருக்குது. இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40.
ஐந்திணை ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை. ஓகேங்களா. மணிமொழி கோவை இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. மணிமொழி கோவை எதுன்னு சொல்லிட்டு, இல்லாட்டி இதை கொடுத்துட்டு இதை எப்படி சொல்லுவாங்கன்றது மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. அதனால தான் இந்த ஹெட்டிங்ஸ் வைஸாக நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா. நான்மணி கடிகை, ஆசார கோவை, முதுமொழி காஞ்சி இது வந்து மணிமொழி கோவை. ஓகேங்களா. இதுலேயே வந்துடுது. மணி வருதுங்களா, கோவை வந்துடும், மொழி வந்துடும். இதுதான் வந்து மணிமொழி கோவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மறை 400, 3 மருந்து 440, 5 இணை, மணிமொழி கோவை. ஓகேங்களா. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொல்லாத இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ.